வணக்கம் மக்களே, வெல்கம் டு a new video. ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் சீரீஸ் தான். ஸோ இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட், யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ராடை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலி கர்டன் தொங்க போடுறதுக்கான ராடு. இதில் என்ன இருக்குது புதுசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து நம்ம ட்ரில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்க்ரூ, எலக்ட்ரிஷியன் ஹார்ட்வேர் கரெக்டா? ஹார்ட்வேர் பர்சனை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு எங்கேயாவது கர்டன் தொங்க விடணும், பட் ட்ரில் பண்ண வேண்டாம். நம்ம ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம், அங்கே நம்ம ட்ரில் பண்ண முடியாது, இல்லை ஸ்க்ரூ பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து கர்டன் ராட். இது நார்மலாக ஷவர் என்ன சொல்லுவாங்க, வாஷ்ரூம்லலாம் நம்ம இது கர்டன் தொங்க விடுவோம்ல, அதனால நம்ம டைல்ஸ்லலாம் நம்ம ட்ரில் பண்ண முடியாது. அதனால அது கர்டன் ரோடு அப்படின்னு போட்டிருக்கு. பட் நம்ம எந்த வாலில் வேணாலும் ஒட்டி விடலாம். நான் வந்து நார்மல் வால்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வாஷ்ரூமில் யூஸ் பண்ணலை. மெயின் இதோட யூஸ் என்னது, ட்ரில் பண்ணாமல் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது எப்படி யூஸ் பண்ணணும் என்னங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் இதோட நார்மல் சைஸ் வந்து இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து இன்னும் சின்னதெல்லாம் ஆக்க முடியாது. அதனால் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அங்கே மினிமம் 140 சென்டிமீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. 140 சென்டிமீட்டர்னா 40 இன்ச்சஸ், ஓகேவா? 40 to 41 இன்ச்சஸ் அதுமாரி வரும். ஓகே, ஏன்னா நான் வந்து அந்த டப்பா வாங்கினேன், அதில் 40 இன்ச்சஸ்னு போட்டிருக்கு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் அந்த உள்ள டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் வந்து 41 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் இதை வந்து நார்மலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5-10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வச்சு அமுக்கி அப்புறமா மேலே இப்படி ஏற்றி விடணும். அதனால அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதுதான் 41 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். நார்மல் சைஸ் வந்து 41 இன்ச்சஸ். நார்மல் சைஸ் வந்து 40 இன்ச்சஸ். ஓகே, அப்புறம் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது இப்படியே இந்த சைஸில் தான் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 190 சென்டிமீட்டர், அதாவது 75 இன்ச்சஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்த ராடில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? இருங்க காட்டுறேன். இது வந்த பேக்கேஜில் வந்து இதோட சைஸ் வந்து இப்படி போட்டிருக்கு. ஸோ நான் இது வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தேன். நார்மல் சைஸ் இங்கே 40 போட்டிருக்கு. ஆனால் எனக்கு நான் அளக்கும் போது 41.5ன்னு வந்தது. அதாவது அப்போ 41 அப்படி இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட் அதில் போட்டிருக்கல அந்த டீட்டெயில் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் சரியாக பார்த்துங்க. ஸோ அப்ராக்சிமேட் உங்களுக்கு ஒரு சைஸ் தெரிஞ்சால் போதும்ல. உங்களுக்கு சின்னது பெருசு எப்படி உங்களுக்கு வால் எப்படி இருக்கும் வேணால் நீங்கள் வாங்கி மறுபடியும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் அது ஒன்று ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன் பாலிசி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ப்ராடக்டை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் என்ன பில்லு, அது வந்த பேக்கேஜ் இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கணும். அதை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்காம ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ராடோட வந்த கலரில் இந்த கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கின லிங்க்கில் வந்து ப்ரௌனு, டார்க் க்ரீன், க்ரே, பீச், பர்பிள், ஒயிட் இதெல்லாம் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க் போடுறேன்ல, அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்கள் வீட்டுக்கு உங்கள் வால்ஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இதை வந்து இப்படி சுற்றணும். ஒன் சைடு தான் சுத்தம், இந்த சைடு வந்து சுற்றலை, ஓப்பன் ஆகாது. ஸோ எந்த சைடு சுற்றுதோ அதை வந்து இப்படி லூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் வேணும், சின்னதாக இவ்வளோ தான் உங்கள் வால் சைஸு அப்படின்னா இவ்வளோ மட்டும் திறந்துக்குங்க, ஓகேவா? அண்ட் எவ்வளோ சைஸோ அதோட ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுங்க. ஏன்னா இது வந்து இப்படி அமுங்கும். இப்படி தெரியுதா? இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதுமாரி அமுக்கி விட்டுட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ என் சைஸுக்கு தகுந்தபடி நான் திறந்துக்குவேன். திறந்துட்டு இந்த கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், டைட்டாக இல்லை, இந்த ஸ்பேஸ் சவுண்ட் கேட்குதா? ஸோ இது எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அப்புறமா இப்படி அமுக்கி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த கர்ட்டனோட நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுமாரி நான் வாலெல்லாம் கெடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு இங்கே எனக்கு ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இது. ஸோ இதை மூடுறதுக்கு எனக்கு ஒரு வலியும் இல்லாமல் இருக்கும் போது தான் நான் இதை கண்டுபிடிச்சேன்.
இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் நான் அமுக்கி விட்டு உள்ளே தள்ளுறதுக்கு. ஸோ இப்போ இப்படி அமுக்கி விட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எங்கே கரெக்டாக ப்ராப்பர் பிளேஸில் நம்ம கரெக்டாக லெங்த்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்க்க நீட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. நான் ஆக்சுவலி வாலெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒட்டி விட்டுட்டு ஏதோ நாடா மாதிரி கட்டி கட்டுன்னு தொங்க விடுவோமா என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அதுமாரி பண்ணி வாலெல்லாம் வேறு எடுத்துக்கிட்டு அந்த பெயிண்ட் பண்ணதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. அது காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ அதுமாரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த ப்ராடக்ட்டை பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்ன ஏதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும், தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது தானே. வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நான் உங்களை இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.